விருதுநகர் வெரைட்டி நிறைய கொத்து கொத்தா காய்ச்சிருக்கு. ஆமா ஆமா. காய் பார்த்தா இருக்கும், காய் நல்லா இருக்கும். நாட்டு கொய்யா மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். நல்ல சைஸ் வரும். சைஸ் வருது ரெட் பிளஸ் ரெட். ஓகே. ஒரு மரத்துக்கு எவ்வளவு சன்லைட் முக்கியங்கிறத இதை வச்சு தெரிஞ்சுக்கலாம். கண்டிப்பா. இந்த இருக்குல்ல இந்த மரம் பாருங்க, இந்த சன்லைட்டை தேடி தான் இப்படி இந்த பக்கம் போகுது. இப்ப அந்த பக்கம் மாமரம் இருக்கிறதுனால அது நேர ஆதாரனால வளர முடியல. இந்த பக்கம் எங்க சன்லைட் இருக்குதோ அந்த பக்கத்தை பார்த்து வளருது. இது வால் கொய்யான்னு சொல்லுவோம். வால்னா நீளமா இருக்கும், நல்லா இருக்கும், நல்ல டேஸ்டாவும் இருக்கும். ஓகே. நல்ல ஃப்ளஷ் இருக்கும். சரி சரி. டேஸ்டாவும் இருக்கும். இது கிரேப்ஸ் சொல்லி கிரேப் மேங்கோ நார்வேல ஃபேமஸான ஒரு வெரைட்டி. நாட்டு வெரைட்டி. ஆமா. இது நம்ம லோக்கல் வெரைட்டி. ரொம்ப ஸ்வீட்டா இருக்கும். ஹைபிரிட் வெரைட்டி வச்சிருந்தாலுமே இந்த செம்பருத்தியோட டேஸ்ட்டுக்கு வராது. இது கலர் ரொம்ப அட்ராக்டிவா இருக்கும். டேஸ்டும் நல்லா இருக்கும். அது மேலமான ஒண்ணு நம்ம எடுத்து பறிச்சு காய வச்சு சமையலுக்கு யூஸ் பண்ணலாம். நல்ல காரமா இருக்கும். உள்ள நேரம் தான் அதனுடைய காரத்தன்மை தெரியுது. வணக்கம். நம்ம இப்ப எங்க இருக்கிறோம்னா நாகர்கோவில் இருக்கோம். நாகர்கோவில் பக்கத்துல ஈத்தாமொழி, அதாவது புவிசார் குறியீடு பெற்ற ஈத்தாமொழி தென்னை சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த ஊர் பக்கத்துல சுண்டபட்டிங்கிற ஊரு. அது இந்த கஸ்டமர் என்னன்னாக்க பல வருஷங்களா நிறைய எக்ஸாட்டிக் வெரைட்டியை கலெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அது காய்க்கிற நிலைமையில கூட இருக்கு. சில செடிகள் பாத்தீங்கன்னா காய்க்கிற நிலைமை கூட இருக்கு. அவங்க தோட்டத்துல எப்படி அந்த செடிகளை பராமரிக்கிறாங்க, என்னென்ன செடிகள் வச்சு பராமரிக்கிறாங்க இந்த வீடியோல பாக்கலாம். 33D ஒரு வெரைட்டி கன்ஃபார்மா தெரியுதா? கன்ஃபார்மா கொஞ்சம் டவுட்ஃபுல். ஏன்னா வியட்நாமும் இதுவும் கொஞ்சம் சேம் லீஃப் மாதிரி தான் இருக்குது. அப்படி இல்ல, நீ ரொம்ப ஈஸியா கண்டுபிடிக்கலாம். இந்த சில இலைகள் இதே மாதிரி மாறி இருக்கும். ஓ ரைட். மாதிரி கட்டிங் இருக்கிறதுனால அதை கண்டிப்பா கண்டுபிடிச்சிடலாம். ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். கண்டிப்பா. கமர்ஷியல் வெரைட்டி. ஆமா, கமர்ஷியல் வெரைட்டி. அதாவது நம்ம ஊர்ல சொல்லுவாங்க இல்லையா, அதாவது சுளைகள் ரொம்ப பெருசா இருக்கும். கிலோவுக்கு ஒரு 4 சுளை வச்சா 1 கிலோ வந்துடும். அந்த மாதிரி பணப்பணம் இல்ல, ஒரு சுளை 4 சுளை வச்சாலே 1 கிலோ வந்துடும். அந்த மாதிரி ஒரு கமர்ஷியல் வெரைட்டி. அந்த மாதிரி இருக்கும்போது என்னன்னா, அந்த சுளையோடைய அந்த தடிமன், அந்த சதைப்பகுதி இருக்குல்ல, அது ரொம்ப பெருசா இருக்கும். அது ரொம்ப இனிப்பா இருக்கும். உங்களுக்கு தெரியும், அது பலாப்பழத்தை பற்றி தெரிஞ்சவங்க அந்த விஷயம் தெரியும். ஏன்னா அந்த சுளைகள் பெருசா இருக்கும்போது டேஸ்ட் ஆட்டோமேட்டிக்கா நல்லா வந்துடும். இது செம்பருத்தின்னு ஒரு வெரைட்டி சார். செம்பருத்திங்கிறது அந்த காலத்துல ரொம்ப ஃபேமஸ். இயற்கையான நம்ம லோக்கல் வெரைட்டி. ரொம்ப ஸ்வீட்டா இருக்கும். ஹைபிரிட் வெரைட்டி வச்சிருந்தாலுமே இந்த செம்பருத்தியோட டேஸ்ட்டுக்கு வராது. இது கலர் ரொம்ப அட்ராக்டிவா இருக்கும். டேஸ்டும் நல்லா இருக்கும். அதுமே கலர் ரெட் கலரா இருக்கிறதுனால நிறைய மருத்துவ குணங்கள் இருக்கு. கண்ணுக்கு நல்லது. இப்ப கேரட் எப்படி கண்ணுக்கு நல்லது, குழந்தைகளுக்கு அவிச்சு வேக வச்சு மசி மாதிரி கொடுக்குறாங்களே, அதே மாதிரி இந்த பலாப்பழத்துல கூட மருத்துவ குணம், அந்த கரோட்டின் சத்து இருக்கிறதுனால கண்ணுக்கு ரொம்ப நல்லது. நல்ல ஒரு வெரைட்டி. இது இப்ப நிறைய வெரைட்டி வந்துருச்சு. இருந்தாலும் செம்பருத்திங்கிறது நம்மளுடைய பாரம்பரிய ராகம். இது முன்னாடி காலத்துல பாத்தீங்கன்னா யார் வீட்டுல இருந்து அதை ரொம்ப ரிசர்வ் பண்ணி வாங்குவாங்க. பெருமையா பேசுங்க, எங்க வீட்டுல இருக்கு, எல்லா இடமும் வச்சிருக்காங்க. ஆமா, இப்ப வருது, நல்லா வருது. இது என்ன வெரைட்டி? மாங்க வெரைட்டி. இது குதாகத்துங்கிறது கிருஷ்ணகிரி வெரைட்டி. கிருஷ்ணகிரி வெரைட்டி. இது என்னோட ஸ்பெஷல். யூஸ் பண்ணிக்கலாம். ஆமா, நல்லா யூஸ் பண்ணிக்கலாம். நல்ல பெரிய சைஸ் வரும். சைஸ் பெருசா இருக்கும். சைஸ் மாதிரி ஒரு வெரைட்டி. ஒரு மரத்துல நான் ஒரு இடத்துல பார்த்தேன், ஒரு பழைய வீடியோ கூட பதிவு பண்ணிருக்கேன். அதுல பாத்தீங்கன்னா அப்படி கொண்டு கூட தேங்காய் தொங்குன மாதிரி அந்த மாதிரி சைஸா இருக்கும். பார்த்தாலே நமக்கு ஒரு அட்ராக்டிவ். அவர் ஒருத்தர் வச்சிருந்தாரு, வீட்டுக்கு முன்னாடி வச்சிருந்தாரு. வீட்டுக்கு அது ரொம்ப அழகா இருந்தது. மாமரம் சீசன் அப்படி தொங்கும் போது, பெருசா தொங்கும் போது பாக்குறதுக்கு ரொம்ப நல்ல வெரைட்டி. என் வீட்டுக்கு முன்னாடி கூட ரெட் ஆப்பிள் ஒன்னு, வாட்டர் ஆப்பிள்ல ரெட் கலர் ஒண்ணு நிக்குது. என் மிஸ்ஸஸ் கூட அதுக்கு ஃபேன் ஒரு கிளைகளை கூட ரிமூவ் பண்ண விட மாட்டேன். சரி. அந்த மாதிரி கிளைகளையும் ரிமூவ் பண்ணணும். ஏன்னா அதுக்கு உள்ள ஒரு வெளிச்சம் கிடைச்சாதான் உங்களுக்கு நிறைய அது நிறைய காய்க்கும். அதான் அவங்க அவ்வளவுக்கு பாசத்துல அதை விட மாட்டாங்க. நம்மளோட அவங்ககிட்ட அதுகிட்ட ரொம்ப. ஆமா, என்னன்னா பொதுவா எல்லாருக்குமே வீட்டு ஒரு செடிகள் வளர்க்கறது கூட வீட்டுல சப்போர்ட் இருந்தாதான், அவங்களுக்கு அதுல ஒரு ஆர்வம் இருந்தாதான் நல்லா பண்ண முடியும். நீங்க கண்டிப்பா ஜஹாங்கீர்னு சொல்லி வெரைட்டி. இது கன்னியாகுமரி பாத்தோட்டத்துல இருக்கு, தெரியுமா? கன்னியாகுமரி பாத்தோட்டத்துல இருந்தா வாங்கினேன். இது முகலாய பேரரசுகளுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு நூர்ஜஹான் எல்லாம் இருக்கு மாதிரி வெரைட்டி. இதுவும் நான் சாப்பிட்டுருக்கேன். பழம் நல்ல உருண்டையா இருக்கும். மல்கோவா மாதிரி சைஸ் இருக்கும்.
ரொம்ப டேஸ்ட். அதே மாதிரி அந்த சதை பகுதி அதிகமா இருக்கும், கம்மியா சீடு வந்து சின்னதா இருக்கும், ஃப்ரெஷ் ஜாஸ்தியா இருக்கும், டேஸ்டா இருக்கும். அது மேல் தோலை பார்த்தா ஒரு கரண்ட் மோடா இருக்கும், கொஞ்சம் ரஃபா இருக்கும், கரண்ட் மோடா இருக்கும், ஷைனிங்கா இருக்காது. கண்டிப்பா. ஆனா ரொம்ப செம்ம டேஸ்ட், நல்ல டேஸ்ட். இப்பவும் அந்த பழம் கன்னியாகுமரி தோட்டத்துல இருக்குது, வெரைட்டி பெரிய மரம் இருக்கு, தாய் மரம் இருக்கு. எதுக்காக உருவாக்குறாங்க சாப்பிட்ட உறவுன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். ஆமா ஆமா, அவங்க அந்த பழைய காலத்துல நிறைய வெரைட்டி அது மாதிரி செலக்ட் பண்ணி வச்சிருக்கேன். கண்டிப்பா. இது என்ன வெரைட்டி? இது வந்து பனானா ரெட்னு சொல்லுவாங்க. பழம் பனானா ரெட்ங்கிறது வந்து நான் சாப்பிட்டுருக்கேன். நம்ம வாழைப்பழம் மாதிரி ரெட் சிவப்பு செவ்வாழை மாதிரி இருக்கும், கொஞ்சம் நீளமா இருக்கும், ஸ்வீட்டா இருக்கும், மனமா இருக்கும். அதாவது சில விஷயங்களை நம்ம அனுபவிக்கும் போது தான் தெரியும், அது வாயில சொல்லும்போது உணர முடியாது. கண்டிப்பா. எப்படின்னா உள்ள நம்ம சாப்பிட்ட அந்த சுளைகள் உள்ள அந்த அதை நம்ம சாப்பிட்ட அந்த பழம் உள்ள போகும்போது இருக்கும், மனமா அந்த மனத்தை உணர முடியும். ஒரு நல்ல வெரைட்டி, நல்ல இப்போ திருவள்ளூர்ல நம்ம கஸ்டமர் ஒருத்தர் தோட்டத்தில் தந்த வெரைட்டி தான். அப்படியா? நீங்க தந்த நல்லா வளர்ந்துருச்சு. நீங்க சென்னையில இருந்து தந்த வெரைட்டி 1.5 years ஆச்சு. நல்ல growth, நல்ல பயங்கர growth, நல்ல கொஞ்சம் ஃபாஸ்டா வளரும், நல்ல ஃபாஸ்டா வளரும். அதாவது ஒரு வளர்றதுலயும் ஒரு தன்மை இருக்குது. இப்போ சில ரகங்கள் பாத்தீங்கன்னா இப்போ நம்ம களப்பாடிலாம் ரொம்ப ஸ்லோவா வளரும். கண்டிப்பா. அதே டைம்ல இந்த பனானா மேங்கோலாம் ரொம்ப ஃபாஸ்டா வளரும், நல்லா ஈஸியா growth ஆகுது, நல்லா வருது. இது என்ன வெரைட்டி? இப்பதான் நட்டுருக்கீங்க போல இருக்கு. இப்பதான் நட்டுருக்கிறேன். இது கிரேப்ஸ் சொல்லி மேங்கோ, கிரேப் மேங்கோ, அதாவது நார்வேல ஃபேமஸான ஒரு வெரைட்டி, நாட்டு வெரைட்டி. ஆமா, உங்களுக்கு ரொம்ப தேடி இதெல்லாம் அழிஞ்சிட்டு போகக்கூடிய வெரைட்டி, பழைய ரகம். ஆனா நிறைய பேர் தெரியல, தெரியாது. பரவாயில்ல, அந்த பழைய செடிகளை நீங்க வளர்க்குறீங்க, அதெல்லாம் அழிஞ்சு போடாதுங்கிற என்ன மாதிரி உங்களுக்கு ஒரு அதுல பழைய ரகத்துல சூரன்குடின்னு ஒரு வெரைட்டி இருக்கு. அப்படியா? நான் கேள்விப்படல. அப்புறம் சூரன்குடினா நான் படிச்ச ஸ்கூல் அந்த ஊர்ல தான், சூரன்குடி ஸ்கூல். அது அந்த ஊருக்கு பேர்ல ஒரு வெரைட்டி. எனக்கு இது வரைக்கும் தெரியும், புது தகவலா இருக்கு. இன்னைக்கு இந்த வீடியோல வந்து முக்கியமா எனக்கு ஒரு சந்தோஷமான விஷயம் என்னன்னா, நான் ரொம்ப பேசல அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா சப்ஜெக்ட் இந்த செடிகளை பற்றி எல்லா இடமும் நான் தான் சொல்லுவேன் வீடியோல. இந்த வாட்டி நீங்க அதுல அந்த லேபிள் உள்ள டேக் இல்லாம கூட சொல்றீங்க இல்லையா? கொஞ்சம் அப்ப அதுல எவ்வளவு மெமரி பவர், அதுல ஈடுபாடு இருக்குங்கிறது என்னால புரிய முடியாத, பாக்குறவங்களும் புரிஞ்சுக்குவாங்க. ஏன்னு கேட்டா எல்லா வெரைட்டியும் பற்றி என்னை விட அதிகமா பேசுறீங்க. இல்ல உண்மை, அது என்ன சில விஷயங்கள உண்மையை ஒத்துதான் ஆகணும். அடுத்து பெப்பர்லாம் ஏத்துறீங்க. பெப்பர் தேக்கு மரத்துல ஃபுல்லாவே பெப்பர் ஏத்தி விட்டுருக்கீங்க போல இருக்கு இல்லையா? ஆமா சார். இது வந்து நம்ம கரிமுண்டான்னு சொல்லி ஒரு வெரைட்டி. அப்புறம் பன்னீர் சொல்லி பேச்சிப்பாறை ரிசர்ச், நம்ம ஹார்டிகல்ச்சர் ரிசர்ச் சென்டர் இருக்குல்ல? ஆமா ஆமா, HRS. ஆமா, அதுல வாங்கின வெரைட்டி. ஓகே ஓகே, நல்லா இருக்கு. நல்ல அந்த பன்னீர் பெப்பர் வந்து கொஞ்சம் அதிகமா காய் பிடிக்கும், கொஞ்சம் நீளமா இருக்கும். குவான்டிட்டி. கரிமுண்டான் வந்து ரொம்ப காரமா இருக்கும், சின்னதா கட்டையா இருக்கும். அதாவது இது லாங்கா இருக்கும், நிறைய காய்கள் இருக்கும். ஆனா இதனுடைய காரம் மிதமான காரம், அதனுடைய காரம் அதிகம், காரம் ஜாஸ்தியா இருக்கும். ஒண்ணு போட்டாலும் பயங்கரமா இருக்கும். அதுதான் ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசமே அதுல முறை நல்லா தெரியுது. நல்லா மெயின்டைன் பண்ணும்போது நல்ல ஈல்டு. இதெல்லாம் நீங்க சும்மா சும்மா ஃபென்சிங்ல அப்படியே ஏத்தி விட்டுறீங்க. இது ஒன்றும் பராமரிப்பு இல்ல, பராமரிப்பு இல்லாமலே நிறைய காய்ச்சிருக்கு, நல்லா காய் இருக்குது. சரி, இது ஒரு உங்க தோட்டத்தை பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுதுன்னா, ஒரு பல பயிர் சாகுபடி, மல்டி கிராப்பிங், அதாவது 3 லேயர் 4 லேயர்னு சொல்றாங்க இல்லையா? அந்த மாதிரி தான் நீங்க விவசாயம் பண்றீங்க. தனிப்பட்ட தென்னை மட்டும் விவசாயம் பண்ணல அப்படிங்கிறது எனக்கு தோணுது. ஏகப்பட்ட வெரைட்டிஸ் வச்சிருக்கீங்க. அதே மாதிரி இந்த பெப்பர்லாம் நமக்கு இது வந்து கடையில் வாங்குற பெப்பர்ல அந்த உண்மையான, ஏன்னா அது நம்ம தேர்ட் குவாலிட்டி செகண்ட் குவாலிட்டி தான் மார்க்கெட்டுக்கு வருது. இங்கே லோக்கல் மார்க்கெட் கிடைக்கிற செகண்ட் குவாலிட்டி தேர்ட் குவாலிட்டி தான். ஃபர்ஸ்ட் குவாலிட்டி பெப்பரை நம்ம இதை மாதிரி பறிச்சு அறுவடை பண்ணி சமையலுக்கு யூஸ் பண்ணா ரொம்ப நல்லா, ரொம்ப காரமா இருக்கும், நல்ல சுவை, அந்த மெச்சூரிட்டியா இருக்கு பாருங்க. இதெல்லாம் வந்து நீங்க வந்து பழுக்க ஆரம்பிச்சு ஒண்ணு போட்டீங்கனாலே தெரியும் ரொம்ப எவ்வளவு காரம் இருக்குங்கிறது வந்து தெரிஞ்சிடும். வளர்த்துருக்கு இல்லையா? இது நல்ல பழமான ஒண்ணு நம்ம எடுத்து பறிச்சு காய வச்சு சமையலுக்கு யூஸ் பண்ணலாம். நல்ல காரமா இருக்கும். உள்ள நேரம் தான் அதனுடைய காரத்தன்மை தெரியுது. தும்மல் ஆரம்பிச்சிருவோம் பிடிக்காதவங்களுக்கு. நல்ல காரமா இருக்கும். முதல்ல சாப்பிடும்போது அந்த பழம் காயாகல, காயாததுனால பழம் மாதிரி தெரியுது. அப்புறம் காரம் சாப்பிடும்போது நல்ல தெரியும், காரமா அந்த 3 வரைக்கும் ஏறும். இது வந்து மியாசாகி நீங்க கொடுத்த வெரைட்டி. சரி சரி, எனக்கு ரொம்ப பிடித்த வெரைட்டி. ஜப்பான்ல 2.25 லட்சம் ரூபாய் வித்ததா சொல்றாங்க. அவங்க வளர்ப்பு முறை வேற, நம்ம வளர்ப்பு முறை வேற. அதனால அந்த யூபி, உத்தரப்பிரதேச, நம்ம மத்திய பிரதேசத்துல வந்து ஃபென்சிங் போட்டு நாய் எல்லாம் துப்பாக்கி எல்லாம் வச்சு காத்து சொல்லுவாங்க. அது என்னன்னா, இப்ப நம்ம ஊர்ல கூட சின்ன வயசுல நான் பாத்திருக்கேன், இந்த முந்திரி மரம் காய்க்கும் போது கூட காவல் இருப்பாங்க. ராத்திரி யாரும் வந்து திருடிட்டு போயிடுவாங்க அந்த கொட்டைகளை அப்படின்ட்டு. அதுல ஒரு பாதுகாப்பு கவசங்கிறது இன்னொரு விஷயம் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன். இப்போ நம்ம இந்த
ஊமை பாதுகாப்பு சங்கம்னு நம்ம பகுதியில ஈத்தாமணில ஒரு இது இருக்கு இல்லையா? அதே மாதிரி பக்கத்துல இருக்குன்னு நினைக்கிறேன். இருக்குது. எந்த ஊர்ல எல்லாம் இருக்கு? இங்க ஈத்தாமல் இருக்குது, குருந்தங்கோடு இருக்குது, அகஸ்தீஸ்வரர் இருக்குது, எல்லா தாலுக்கும் இருக்குது. ஆமா, அவங்களுடைய வேலை என்ன? அவங்களுடைய பணி என்ன? அவங்க இரவு நேரத்துலதான் வந்து ப்ரொடெக்ஷன் பண்ணுவாங்க. அதாவது இந்த லேண்டுக்கு பாதுகாப்பு. நம்ம மக்களுக்கு வந்து போலீஸ் பாதுகாப்பு எப்படி இருக்குதோ அதே மாதிரி லேண்டுக்கும் லேண்ட்ல இருக்க பொருட்களுக்கும் அவங்களுக்கு எப்படி மாசம் நீங்க சம்பளம் மாதிரி கொடுக்கணுமோ நம்மகிட்ட வந்து கலெக்ட் பண்ணுவாங்க. ஒரு ஏக்கருக்கு ஒரு 25 தேங்காய் வந்து எடுத்துக்குவாங்க. 25 தேங்காய் நீங்க வெட்டுக்கு கொடுக்கணும். ஒரு வெட்டுக்கு கொடுத்துறோம். ஓகே, இப்போ அவங்க அதை எடுத்துட்டு போய் அவங்க அதுல 25 பேர் வேலை பார்ப்பாங்க. அவங்களுக்கு அதை ஷேர் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஆனா உங்க தோட்டத்திலே ஒரு பொருள் திருட்டு போயிடுச்சு, தேங்காய் திருட்டு போயிடுச்சுன்னா வந்து நமக்கு காம்பன்சேட் கொடுப்பாங்க, வந்து பார்த்து வருவாங்க. அது இப்ப நீங்க திருட்டு போயிடுச்சு, ஒரு 50 காய் உங்க தோட்டத்துல திருட்டு போயிடுச்சுன்னா என்ன பண்ணுவாங்க? மோஸ்ட்லி நம்ம இடத்துல திருட்டு போறதுனால ஒரு பாதுகாப்புங்கிறது பாதுகாப்பு நம்ம எது சொன்னாலுமே வந்து ஒரு சின்ன பொருளை காரணம் கூட நேரம் வந்து பார்த்து எப்படி போச்சு என்னங்கிறத பார்த்து நாங்க பார்த்து சரி பண்ணி தரோம்னு சொல்லி பண்ணி கொடுப்பாங்க. சரி பண்ணி உடனே வந்துருவாங்க. அது ஒரு வித்தியாசமான ஒரு அரேஞ்ச்மெண்ட். ஏன்னா எனக்கு அடிக்கடி ஞாபகம் வர விஷயம், நான் சின்ன வயசுல கேள்விப்பட்ட விஷயம். இது மாதிரி எங்கேயும் அமைப்புகள் இருக்கிற மாதிரி தெரியல. யாராவது உங்க ஊர்ல அந்த மாதிரி அமைப்புகள் இருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க. ஏன்னா இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம இதுக்கு தேவைதான். ஒரு விவசாயம்னா கூட அது ஒரு பாதுகாப்பு வேணும். இல்ல ஒவ்வொரு ஆர்எஸ்டும் தான் வருவாங்க. இல்ல சும்மாவே வந்து டே டைம்ல ஃப்ரீயா இருந்தாங்கன்னா கூட நம்ம வந்து பாப்பாங்க, பார்த்துட்டு போவாங்க. ஒரு பாதுகாப்பு. ஏன்னா நம்மளே எல்லாரையும் பாதுகாக்க முடியாது. கண்டிப்பா ஒரு விவசாயம் பண்றோம், நமக்கு பல வேலைகள் இருக்கும்போது அவங்களுடைய ஒரு பாதுகாப்பு அவங்க பண்ணுவாங்க. டே டைம்ல கூட பண்ணுவாங்க. ஓகே ஓகே. N18 ரெட் அது N18 ரெட் நல்லா சுவையா இருக்கும், நிறைய காய்க்கக்கூடிய தன்மை. இது கொய்யால இது என்ன வெரைட்டி? VR4. எது? விருதுநகரா? எங்கிட்ட இல்லாத ராகம்னா உங்ககிட்ட சிலது இருக்கு. இது விருதுநகர் வெரைட்டி, நிறைய கொத்து கொத்தா காய்ச்சிருக்கு. ஆமா, காய் பார்க்க இருக்கும், காய் நல்லா இருக்கும், காட்டு கொய்யா மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். நல்ல சைஸ் வரும். சைஸ் வருது ரெட் பிளஸ் ரெட். ஓகே, வந்து ஓங்காய்னு சொல்லுவாங்க. ரெட் சப்போட்டா. நீங்க சென்னையில வந்து ரெட் சப்போட்டா சொல்ற மாதிரி, ஆமா, கேரளால வந்து ஓங்காய்னு சொல்றாங்க. சொல்லி அதே மாதிரி இது வந்து எப்படி இருக்கும்னா, பழம் வந்து சாப்பிடுவீங்களா? ஒயிட்டா இருக்கும். இல்ல, இதோட பழங்கள் வந்து நான் சாப்பிட்டுருக்கேன். பழங்கள் வந்து சாப்பிடும்போது ஒரு சப்போட்டா டேஸ்ட்ல இருக்கு. ஆனா நம்ம கூகுள்ல சர்ச் பண்ணோம்னா ரெட் கலர்ல காமிக்கிறாங்க. உண்மையில அது ரெட் கலர்ல இல்ல. கண்டிப்பா ஒயிட் கலர் எல்லோயிஷா தான் இருக்கு. அது எங்க இருக்குன்னு நீங்க கண்டுபிடிச்சீங்களா? சரியா? இல்ல, நாங்க இந்த மரம் வந்து நம்ம நாகர்கோவில் பார்க்ல இருக்குது. கண்டிப்பா ரைட். நான் போய் இப்ப ஊர்ல இருந்து அங்க வந்து மெனக்கெட்டு அதுக்கு போய் அங்க இப்போ அந்த காலத்துல உள்ள எல்லாருமே போகலாம். இப்ப அதுக்கு 10 ரூபா டிக்கெட் வர. நம்ம பார்க்குள்ள போகும்போது நம்ம செடியை பாப்பா நல்லதான் ரசிக்கும் செடி. நீங்க கரெக்டா பார்த்து எனக்கு ஒருத்தர் இந்த மாதிரி இந்த செடி எங்க இருக்கும் போது நாகர்கோவில் பார்க்குள்ள இருக்குனாங்க. அதுக்காக மெனக்கெட்டு ஒரு ½ டே செலவு பண்ணி ஈக்குவல் டு சப்போட்டா மாதிரி. ஆமா, இப்ப நான் சாப்பிட்டதுல செடியோட கரெக்ட் சப்போட்டா மாதிரி தான் இருக்கு. ஆமா, இல்ல நான் சாப்பிட்டது இல்ல. ஏன்னா நான் சாப்பிட்டு கரெக்டா ரிசல்ட் சொல்ல முடியாது. என் ஒய்ஃபும் சாப்பிட்டாங்க. சாப்பிட்டுட்டு என்ன, நான் பேரை சொல்லல, பேரை சொல்லாமலே கேட்டு சப்போட்டா பழம் சாப்பிட்ட மாதிரி இருக்கு. ஆனா இலையெல்லாம் வித்தியாசமா இருக்கு. சப்போட்டா இலைய ஒத்து இருந்தாலும் கொஞ்சம் டிஃபரெண்ட். ஒரு தகவல் என்னன்னா, நாகர்கோவில் பார்க்ல இந்த பழம் இருக்கு. ஏன்னா இது வரைக்கும் நிறைய பேர் அதை பாத்துருக்க மாட்டாங்க. தெரிஞ்சவங்க அது வாய்ப்பு இருந்தா அந்த பழத்தை பறிச்சு சாப்பிடுங்க. கண்டிப்பா பாக்கலாம். வந்து என்ன ராகம்? இது புரோனிக்கிங் வெரைட்டி. வெரைட்டி தான் நான் தந்ததுதான். 4 kg வரும். 4 kg to 5 kg அந்த மாதிரி வரும்னு சொல்லி தான் தந்தீங்க. ஆனா நல்லா வருது, growth நல்லா வருது. நான் ஹீல்ட் எடுக்கல. இந்த வெரைட்டி நான் சொல்லும்போது 4 கிலோனா 4 கிலோவான்னு எல்லாருக்கும் ஆச்சரியமா இருக்கு. இதெல்லாம் பழைய வெரைட்டி. இந்த பழைய காலத்துல இருந்தது நம்ம ஊர்ல. அவங்க பாட்டி வீட்டுல இருந்தது. ஆக்சுவலா பொத்த காய்ச்சிம்பாங்க. தொப்புன்னு விழும். அதாவது அப்பெல்லாம் அந்த ஷீட் காங்கிரீட் தளம் கிடையாது. ஷீட்ல மேல வந்து அந்த வீட்டு மேல வந்து பொத்துன்னு பொத்த காய்ச்சிம்பாங்க. பெரிய தேங்காய் விழுந்த மாதிரி அதே மாதிரி ரகம் இது. ஆனா இது தாய்லாந்து வெரைட்டி. அதே மாதிரி நம்ம நாட்டு ரகம் மாதிரி தான் இருக்கும். தலையணை மாங்கானே சொல்லுவாங்க. என்ன தலையணை மாங்காய்? தலையணை மாதிரி பெருசா இருக்கும். அந்த மாதிரி வெரைட்டி தான் நம்ம ஊர்ல இருந்தது. நம்ம டெவலப் பண்ணல. நம்ம ஆட்கள் வந்து அதை டெவலப் பண்ணி கொண்டு வரல. தாய்லாந்துக்காரன் டெவலப் பண்ணி இப்ப நான் கூட இப்போ எனக்கு சேம் வந்து எங்க மாமா வீட்டுல ஒரு மரம் இருக்குது. அப்ப ஆக்சுவலா எனக்கு நீங்க சொன்ன பிறகுதான் எனக்கு அது அந்த ஞாபகம் பொத்தக்காசின்னு சொல்லுவீங்கல்ல. ஆமா, அவங்க பாட்டி வந்து பொத்தக்காசி சொல்லுவாங்க. அந்த வார்த்தை நிறைய பேர் புரியாது. தான் குறிக்கும். ஏன்னா ஒவ்வொரு லாங்குவேஜ் வந்து ஒரு தமிழ் கூட வேற, ஒவ்வொரு ஊர்லயும் பழக்கம் வேற இருக்கு. பெருசா இருக்கிறது எனக்கு கிராஃப்டிங் பண்ணி எடுக்க முடியல. ஆனா சேம் டைம் வந்து நீங்க ப்ரூனிக்கிங் அதே வரீங்க, எனக்கு சந்தோஷமா ப்ளூ மேங்கோ சார். ப்ளூ மேங்கோ இது ஒரு தாய்லாந்து ப்ளூ கலர்ல காய்கள் பாத்தீங்கன்னா ப்ளூ கலர்ல அட்ராக்டிவா இருக்கும். அப்ப பழம் அது என்ன வெரைட்டி? இது வந்து முட்டை வரைக்கும் சொல்லுவாங்க. முட்டை வரைக்கும் நம்ம நாகர்கோவில் வெரைட்டி. கேரளா வெரைட்டி. பழம் சுளைகள் வந்து நல்ல அந்த J30 சொல்லுவாங்க இல்லையா, கமர்ஷியல் பர்பஸ். ஆமா, கமர்ஷியல் பர்பஸ் யூஸ் ஆகக்கூடிய வெரைட்டி. பழம் பாத்தீங்கன்னா 20 கிலோ 30 கிலோ பெரிய சைஸா வரும்.
நல்லா பெருசா இருக்கும், நல்ல டேஸ்டாவும் இருக்கும், டேஸ்டாவும் இருக்கும். சன்லைட் கிடைக்காதனால இந்த பக்கம் வளைஞ்சு வருது. அதாவது ஒரு மரத்துக்கு எவ்வளவு சன்லைட் முக்கியங்கிறத இதை வச்சு தெரிஞ்சுக்கலாம். கண்டிப்பா இந்த இருக்குல்ல இந்த மரம் பாருங்க, இந்த சன்லைட்டை தேடிதான் இப்படி இந்த பக்கம் போகுது. இப்ப அந்த பக்கம் மாமரம் இருக்கிறதுனால அது நேரம் அதனால வளர முடியல. இந்த பக்கம் எங்க சன்லைட் இருக்குதோ அந்த பக்கத்தை பார்த்து வளருது.